வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடலை நாம் சிந்திக்கிறோம். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புத்தகத்திலிருந்து குரு எழுதியிருக்கக்கூடிய வான் சிறப்பை பற்றி குரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம். நீர் இல்லாவிட்டால் நிழல் இல்லை என்று சொல்வேன். நீங்கள் சொல்லுவது தவறு என்பீர் நிச்சயம். நீர் வித்தில் ஊறி உறைந்து நீண்டு மரமாகிறது. நீர் வானில் மேகம், நீர் உறைந்து பக்குவமே நிலம். ஆக நீர் இல்லாவிட்டால் நிழலை நாம் பெறுவது அரிது என்று கூறி, அந்த நீர்தான் மரத்தை வளர்த்து அந்த மரத்தின் நிழலில்தான் நாம் அமைதி பெறுவதாகவும் ஆக்சிஜன் பெறுவதாகவும் பிராணவாயுவை நாம் உயிர் வாழ்வதற்கு பெற்றுக்கொள்வதாகவும் அவைகள் நமக்கு நீரிலிருந்து தான் கிடைக்கிறது என்பதையும், அந்த நீர்தான் மரத்தை வளர்க்கிறது என்பதையும், விதை போட்டால் நீர் ஊற்றி நெடுமரமாக வந்து விதை விருட்சமாகி அனைத்தையும் நமக்கு அளிப்பதாக இருக்கிறது என்பதை கூறிய குரு, நீர் வித்தில் ஊறி உறைந்து நீண்டு மரமாகிறது என்று கூறி, நீர் வானில் மேகமாக இருப்பதுதான் அது 72% நீர் கடலிலிருந்து ஆவியாக பெற்று மேகமாக மழையாக வருகிறது. அந்த நீர் எப்பொழுதெல்லாம் உறைகிறதோ அவ்வாறு உறைந்துதான் ஒரு காலத்தில் பக்குவப்பட்டு இந்த 28% நிலமாகவும் ஆகியிருக்கிறது என்பதை கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இவ்விளக்கத்தில் என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்முடித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.